வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாடாளுமன்றம் மழைக்கால கூட்டத்தொடர்ல 3 முக்கிய மசோதா நிறைவேறி இருக்குங்க. அந்த மசோதா பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த 3 மசோதாவில் 2 மசோதா 2 அவையிலுமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரு மசோதா தற்போது மக்களவையில் மட்டும் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையில பெண்டிங்ல இருக்குங்க. அந்த மசோதா என்னன்னா, முதல் மசோதா பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா 2026. அதாவது இதற்கு முன்னாடி பொது தேர்வு தடுப்பு திருத்த மசோதா 2024 சட்டத்தின்படி இருந்த சில முறைகள் அதாவது தேசிய அளவிலான எக்ஸாம்ல யாராவது முறைகேடுல ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறை தண்டனையும் அபராதத்திலையும் கொஞ்சம் திருத்தங்கள் கொண்டு இந்த சட்ட திருத்தத்துல அமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஒரு தனிநபர் யாராவது நீட் போன்ற தேசிய அளவிலான ஒரு பொது தேர்வுல முறைகேடுல ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி 3 to 5 ஆண்டுகள் சிறை தண்டனை இருந்துச்சுங்க. ஆனா இப்போ 5 to 10 ஆண்டு சிறை தண்டனை இருக்கு. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10 லட்சம் தான் அபராதம் இருந்தது. தற்போது அது 50 லட்சம் வரையிலும் அபராதம் விதிக்கிற அளவுக்கு இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டு சதி திட்டமிட்டு நிறைய பேர் சேர்ந்து இந்த மாதிரி முறைகேடுல ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி 5 ஆண்டு 1 கோடி வரை அபராதம் இருந்ததுங்க. இப்போ 7 ஆண்டு 10 கோடி வரை அபராதம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அந்த சட்ட திருத்தத்துல. அடுத்தது, இந்த எக்ஸாமையே நடத்துற ஏஜென்சி அல்லது அந்த கணினி ஆபரேட்டர்லாம் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, அந்த ஏஜென்சி யாராவது முறைகேட்டில் ஈடுபட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 1 கோடி அபராதம் இல்லைன்னா 4 கோடி வரை சிறை தண்டனை இருந்துச்சு. தற்போது அது 5 கோடி வரலும் அபராதம் விதிக்கிற அளவுக்கு மாற்றி இருக்காங்க. பிளஸ் 8 ஆண்டுகள் சிறை தண்டனையா உயர்த்தி இருக்காங்க இந்த திருத்த மசோதாவில். அடுத்தது, தேசிய நெறிமுறைகள் அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா 2026. இந்த சட்ட திருத்தத்துல என்ன, இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தேசிய கீதமோ பிளஸ் தேசிய சின்னங்களுக்கு யாராவது அவமானம் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறை தண்டனை அபராதம் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இப்போ நம்ம தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடலையும் சேர்த்திருக்காங்க. இந்த தேசிய கீதம், தேசிய சின்னம், தேசிய பாடல் இது 3க்கும் யாராவது அவமானப்படுத்துற மாதிரி யாராவது ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கிற அளவுக்கு சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, 3வதாக நாடாளுமன்றத்துல மக்களவையில மட்டும் நிறைவேற்றப்பட்டு தற்போது மாநிலங்களில் பெண்டிங்ல இருக்க மசோதா என்னன்னா, பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா 2026. த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அமெண்ட்மெண்ட் பில். இதுல என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு குழந்தை பிறந்து இல்ல யாராவது இறந்தோ அவங்களுடைய பிறப்பு இறப்பை பதிவு செய்யாம ரொம்ப நாள் காலம் தாழ்த்திருக்காங்க. இப்ப சப்போஸ் 1 வருஷம் வரலும் அவங்க பிறப்பு இறப்பை பதிவு பண்ணல அப்படின்னா 1 வருஷத்துக்கு அப்புறமா பதிவு பண்றாங்க அப்படின்னா அவங்க என்னன்னா, கண்டிப்பா மாவட்ட ஆட்சியர்கிட்டயோ இல்ல வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓட்டியோ அவங்க அப்ரூவல் வாங்கிட்டு தான் பதிவு பண்ண முடியும். அதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம். தற்போது அந்த சட்டத்துல கொஞ்சம் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய குளறுபடிகள் நடக்குது. நிறைய பேர் பழைய பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் மாற்றி வாங்கிடுறாங்க அப்படிங்கிற நிறைய புகார்கள் போனதை அடுத்து இந்த திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, குறைந்தபட்சம் அதாவது 2 வருஷத்துக்குள்ளார அப்படின்னா நிர்வாக அனுமதி, அதாவது மாவட்ட ஆட்சியர் இல்லை ஆர்டிஓட்ட நிர்வாக அனுமதி பெற்று பதிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை அதையும் தாண்டி போயிடுச்சு, 2 வருஷத்துக்கு மேலே தாண்டி போயிடுச்சு அப்படின்னா முதல் வகுப்பு நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணி அவங்க கிட்ட உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம் தான் 2 வருஷத்துக்கு மேல பிறப்பு இறப்பு இருந்துச்சுன்னா காலந்தாமதமா பதிவு பண்ணாம இருந்துச்சுன்னா அந்த பதிவை மேற்கொள்ள முடியும். அப்படிங்கிறதுக்கான சட்டம் திருத்தம் கொண்டு வரதுக்கு இந்த மசோதா தாக்கல் நடந்திருக்குங்க. இந்த 3 மசோதா தான் மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட, அதாவது மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட 3 முக்கிய மசோதாக்கள். நன்றி.